வெல்கம் டு எடியூஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 5th March 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இங்க என்னென்ன ஓவரால் கண்டா பார்க்க போறோம்ன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேஷனல் நியூஸ், எக்கனாமி நியூஸ், பேங்கிங் நியூஸ், சமிட் நியூஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ் பார்க்க போறோம். நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அலோஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் 64,400 tons ஆஃப் ஆனியன்ஸ் டு UAE அண்ட் பங்களாதேஷ். ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து போன டிசம்பர் வந்துட்டு ஆனியன் எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பேனை எடுத்து UAE அண்ட் பங்களாதேஷ், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் பங்களாதேஷ் கண்ட்ரிக்கும் வந்துட்டு 64,400 tons ஆஃப் ஆனியன்ஸை வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான இவங்க வந்து இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்மிஷன் அலோவ் பண்ணது யாருன்றது எந்த ஆர்கனைசேஷன்றது பார்த்தீங்கன்னா, நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் தான். இந்த மூலமா தான் இந்த எக்ஸ்போர்ட் நடக்க போகுது உங்களுக்கு. நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மார்க்ஸ் 174th ஃபவுண்டேஷன் டே வித் கிராண்ட் செலிப்ரேஷன். ஸோ நம்மளோட ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட 174th ஃபவுண்டேஷன் டே வந்துட்டு March 4, 2024 தான் உங்களுக்கு. ஸோ அந்த March 4, 2024 வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட இவங்க வந்துட்டு 174வது ஆண்டு வந்துட்டு பூர்த்தி அடைகிறாங்க. ஸோ இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்றது அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ், சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்றது பார்த்தீங்கன்னா கொல்கட்டால இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சவுத் ரீஜனோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்றது எதுக்கு, இந்த ஆர்கனைசேஷன் எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு நிறைய போர் நடந்திருக்கும், நிறைய மண்ணா வந்துட்டு அழிஞ்சு வைப்பாங்களா. ஸோ அது பூமிக்குள்ள புதஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் தோண்டி எடுத்து அதை கல்ச்சர்ஸ் வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு ஃபார்ம் ஆன ஆர்கனைசேஷன் தான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உங்களுக்கு. ஸோ நமக்கான தேர்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் ஃபைனல்ஸ் டு பி ஹெல்ட் அட் பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹால், நியூ டெல்லி. ஸோ வருஷம் இந்த நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டு வருஷம் கொண்டாடுவாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த வருஷம் எங்க நடந்திருக்குன்றது பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹால், நியூ டெல்லியில தான் இந்த ஃபெஸ்டிவல் நடந்திருக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு இந்த மாசம் 6ஆம் தேதி நடக்க போகுது உங்களுக்கு. ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட தீம்ன்றது பார்த்தீங்கன்னா, யங் வாய்ஸ் என்கேஜிங் எம்பவர் ஃபார் நேஷனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் மூலமா வந்துட்டு பார்லிமெண்ட்ல யூத்தோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற விதமாக தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு வருஷம் கண்டக்ட் பண்றாங்க அவங்க. ஸோ நமக்கான ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கோயல் லான்ச்சஸ் கிசான் உபாஜ் நிதி டு எம்பவர் அக்ரிகல்ச்சர் செக்டர் டுவர்ட்ஸ் விஷ்கிதா பாரத் விஷன். ஸோ நம்மளோட இன்ட்ரி பட்ஜெட்ல நம்ம நிர்மலா சீதாராமன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த விஷ்கிதா பாரத் என்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு வச்சாங்க. ஸோ 2047க்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு செல்ஃப் ரிலவெண்ட் கண்ட்ரியா வந்து மாறுவோன்ற மாதிரி. ஸோ இந்த அடிப்படையா வந்து கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மினிஸ்ட்ரி சார்பா கோயஸ் கோயல்ன்றவர் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இந்த விஷ்கிதா பாரத் நோக்கி நம்ம எப்படி பயணிக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசான் உபஜா நிதி. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த ஆர்கனைசேஷன் கூட வந்துட்டு டைப் பண்ணி வருதுன்றது பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ அதாவது வேர் ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி. இப்போ வந்துட்டு கிரெயின் வந்துட்டு நம்மளோட ரைஸ்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஸோ அது மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் டெவலப்மெண்ட், இந்த வேர் ஹவுஸை வந்துட்டு டெவலப் பண்றதுக்காண்டி தான் இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்து இவங்க டைப் பண்ணி நம்ம வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மெயினா வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா வந்துட்டு ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ற விதமாகவும் இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ண போகுது உங்களுக்கு. ஸோ நமக்கான 5th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, யூனியன் ஸ்டீல் மினிஸ்டர் இனாகிரேட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்டர் இன் ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிமிடெட், ஹிசார். ஸோ நம்மளோட யூனியன் ஸ்டீல் மினிஸ்டர் ஜோதிர சிந்தியா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் நிறைய இடத்துல வந்து வச்சுட்டாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செக்டர்ஸ்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். ஸோ கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஜெனரேஷன் பிளான்ட் மாதிரி தான். ஸோ ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி பவர் ஜெனரேட் பண்ணி இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கான பவர் வந்துட்டு அது மூலமா ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விதமா எந்த ஸ்டீல் பிளான்ட்ல வந்துட்டு இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளான்ட் ஹிசார் என்ற ஒரு ஊர்ல இந்த ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டீல் பிளான்ட் தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை இவங்க வந்துட்டு நிறைவு வச்சிருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான 6th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் அனௌன்ஸ் 67 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நேச்சுரல் கேஸ் செக்டர் ஓவர் நெக்ஸ்ட் 6 years. ஸோ நம்மளோட யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஆனா ஹர்தீப் சிங் பூரி வந்துட்டு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு $67 பில்லியன் ஆன அமௌண்ட்டை வந்து நேச்சுரல் கேஸ் செக்டருக்காண்டி
இன்னும் அடுத்த வர 6 வருஷத்துக்கு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணிருக்காரு. சோ இது வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 12th CGD பிட்டிங் ரவுண்ட் இன் நியூ டெல்லியில இந்த மீட்டிங் கூடும்போது சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணிருக்காரு உங்களுக்கு. சோ இது மூலமா கேஸோட பிரைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்மி பண்ணி நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலான்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ நமக்கான 7th கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி நியூஸ். Moody's upgrades India's GDP growth forecast to 6.8% for 2024, setting positive economic outlook. சோ நம்ம மூடிஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு வருஷம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஜிடிபி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த அடிப்படையில் 2024க்கான இவங்களோட ஜிடிபி growth வந்து நம்மளோட ஜிடிபி growth வந்து எவ்வளவு இருக்குன்றது பாத்தீங்கன்னா 6.8% போகுன்றத இவங்க கணிச்சிருக்காங்க. சோ இது மூலமா வந்துட்டு நம்ம வந்து நல்ல growthல தான் போயிட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல வராங்க. அவங்க நமக்கான 8th கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா RBI அப்ரூவல்ஸ் merge of FinCare SFB with AU Small Financial Bank effective from April 1. சோ இந்த FinCare SFB என்ற பேங்க்கும் AU Small Financial பேங்க்கும் மெர்ஜ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க RBI உங்களுக்கு. சோ இது வந்துட்டு ஏப்ரல் 1ல இருந்து அமெண்ட்மென்ட்க்கு வரப்போகுது உங்களுக்கு. சோ இந்த மெர்ஜிங் ப்ராசஸ்னா எந்த செக்ஷன் மூலமா RBI பண்றாங்கன்றது பாத்தீங்கன்னா செக்ஷன் 44A ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1945 படிதான் இந்த மெர்ஜிங் ஆக்டிவிட்டிஸ்னா பண்ணுவாங்க அவங்க. நமக்கான 9th கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா RBI impose ban on IIFL finance for granting gold loans. சோ நம்மளோட IIFL finance ஒரு பேங்க்கு வந்துட்டு அவங்க வந்து கோல்ட் லோன் இனிமே கொடுக்க கூடாதுன்ற ஒரு பேனை வந்துட்டு RBI வந்துட்டு போட்டிருக்காங்க. சோ இந்த 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 பேன் வந்து எதுக்காண்டி அவங்க போட்டிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு சீரியஸா ஃபாலோ பண்ணாததுக்காண்டியும் அவங்களோட கணக்கு வழக்குனா வந்துட்டு கரெக்டா இல்லாததுக்காண்டி தான் இந்த வந்துட்டு இந்த பேன் வந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஐஏஎஃப்ஓட ஃபினான்ஸோட ஸ்டார்டிங்ன்றது பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு 18th October 1995ல திறந்திருக்காங்க. யாராலன்ற பாத்தீங்கன்னா நிர்மல் ஜெயினால திறந்துக்கப்பட்டிருக்குது. சோ இவர் வந்து ஒரு கிராஜுவேட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை. சோ இதுல இருந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைல இருந்து வந்த ஒரு பர்சனால தான் இந்த ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து திறக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. சோ நமக்கான 10th கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். The Bihar government made a significant announcement appointing a senior IAS officer Barjis Mehatra as a new chief secretary of state. So chief secretary of the Bihar state oda chief secretary இப்போ வந்து IAS officer Barjis Mehratra அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த சுமன் குமாரி has etched her name in the history as a first woman sniper of the பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சோ நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கான ஃபர்ஸ்ட் உமன் ஸ்னைப்பரா வந்து சுமன் குமாரின்றவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்க. நமக்கான 12th கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் போஸ்ட் ஆல் இந்தியா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் சமிட் 2024. சோ ஆல் இந்தியா ரிசர்ச் ஸ்காலர் சமிட்டுக்கான இது வந்து போஸ்ட் வந்து யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துட்டு மெட்ராஸ்ல இருக்கிற இந்த இன்ஸ்டியூட் தான் வந்துட்டு போஸ்ட் பண்ண போறாங்க. சோ இது எப்ப நடக்க போகுதுன்றது பாத்தீங்கன்னா மார்ச் 4th through 7th வந்து நடக்க போகுது. சோ ஆல் இந்தியா ரிசர்ச் ஸ்காலர்ன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு மீட்டிங் போறதா இந்த ஒரு மீட்டிங் உங்களுக்கு. சோ இந்த மீட்டிங் வந்துட்டு இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸ்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அவ்வளவுதான்.